ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அரே ரொட்டேஷன் தான் பார்க்க போறோம். இன்புட் பாருங்க 10, 20, 30, 40 அண்ட் 50. அப்படியே அவுட்புட் பார்த்தீங்கன்னா 20, 30, 40, 50, 10. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரொட்டேஷன். ஓகேவா? இப்போ 10 இருக்கிற இடத்துல 20 வந்து இருக்குது, 20 இருக்கிற இடத்துல 30 இருக்குது, 30 இருக்க வேண்டிய இடத்துல 40 இருக்குது, 40 இருக்க வேண்டிய இடத்துல 50 இருக்குது, அண்ட் 50 இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே 10 வந்து உட்காந்துருது. இதான் நம்ம அவுட்புட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னு ஒரு இன்டிஜர் அரே எடுத்துருக்குறோம். அதுக்குள்ளாடி 10, 20, 30, 40 அண்ட் 50 வச்சுருக்கோம். இந்த அரேயோட லென்த்து பார்த்தீங்கன்னா 5. எப்போவுமே நம்ம அரேயோட லென்த்து 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? லென்த்துங்கிறது 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும், இண்டெக்ஸுங்கிறது 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது ஸ்டெப் 1. அப்படியே நம்ம ஸ்டெப் 2 பார்த்தோம்னா ஒரு வேரியபிள் எடுத்து அதுக்குள்ளாடி நம்ம ஏ ஆஃப் 0வை போட்டு வச்சுக்கிறோம். ஏ ஆஃப் 0ல் என்ன இருக்குது? 10 இருக்குது. கரெக்டா? ஏ ஆஃப் 0னா இண்டெக்ஸை தான் சொல்கிறோம். சரி, ஸ்டெப் 2ல் ஏ ஆஃப் 0வை நம்ம டெம்புன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளாடி போட்டு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் எழுதியிருக்கோம். அதில் என்ன எழுதியிருக்கோம்னா, எனக்கு இந்த 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகி கடைசி வரைக்கும் ரன் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதாவது I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் ஏ டாட் லென்த். ஏ டாட் லென்த்னா அது வந்து 1 to 5 வரை எடுத்துக்கும். ஓகேவா? ஆனால் நமக்கு 4 வரைக்கும் ரன் ஆனால் போதும் இண்டெக்ஸ். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், -1 போட்டிருக்கோம். ஸோ 5 - 1 என்னது 4. ஸோ நமக்கு 4 வரைக்கும் ரன் ஆகும். ஓகே, அதுக்காண்டி தான் நம்ம ஏ டாட் லென்த் -1 போட்டிருக்கோம். அப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ். இதில் நம்ம உள்ளாடி என்ன பண்ணியிருக்கோம்னா ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. இப்போ ஏ ஆஃப் ஐ எதில் இருக்குது? 0ல் இருக்குது. இப்போ நம்ம ஐக்கு 0. அப்புறம் ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 1. அப்போ 0 + 1 என்னது? 1 தானே? ஏ ஆஃப் 0ல் நீ எனக்கு 1th இண்டெக்ஸில் எது இருக்குதோ அதை சேவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஏ ஆஃப் 0ல் நமக்கு 1th இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 20 இருக்குது. ரைட்டா? அந்த 20யை நம்ம இப்போ இங்கே சேவ் பண்ணியிருக்கோம் ஏ ஆஃப் 0ல். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். 0 வந்து 1 ஆகும். ரைட்டா? இப்போது ஐ வந்து நமக்கு 1 இருக்குது. 1 + 1 என்ன? 2. ரைட்டா? இண்டெக்ஸ் 2ல் இருக்கிறத நீ ஐ ஆஃப் 1னா இண்டெக்ஸ் 1ல் சேவ் பண்ணு. ஓகேவா? இப்போது நமக்கு 30 வந்து இண்டெக்ஸ் 1ல் வந்துடுச்சு. இது ஸ்டெப் 4. அப்புறம் என்ன ஆகும்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வரும்போது ஐ வந்து 2 ஆயிரும். அப்போது இங்கே 2 + 1 என்னது? 3. அப்போது செகண்ட் இண்டெக்ஸில் தேர்ட் இண்டெக்ஸ் உள்ள வேல்யூ சேவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இந்த தேர்ட் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ செகண்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். அகெயின் ஐ வந்து இப்போ 3 இருக்குது. இப்போ இங்கே ஏ ஆஃப் ஐ 3. 3 + 1 என்னது? 4. ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்கிறது அப்படியே இந்த தேர்ட் இண்டெக்ஸில் வரும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு I ஈக்குவல் டு 3 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும்போது 4 ஆகும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஓட ஸ்டாப் பண்ணிடும் தானே? நமக்கு இந்த லூப் இதிலே ஸ்டாப் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏ ஆஃப் ஏ டாட் லென்த் -1. அப்போ ஏ ஆஃப் ஏ டாட் லென்த் என்னது? நமக்கு 5. 5 - 1 என்னது? 4. அந்த ஃபோர்த் இண்டெக்ஸில் நம்ம டெம்பில் வந்து ஏ ஆஃப் 0 போட்டு வச்சுருந்தோம்ல 10ன்னு, அந்த 10 நீ வைன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். அந்த கடைசி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லனில் அரே டாட் ட்ரூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஏன்னு போட்டு நம்ம ஃபுல் அரையும் பார்த்துக்கலாம். நம்ம ஃபைனல் அவுட்புட்டு தான். நம்ம இதை அப்படியே கோட் போட்டு பார்ப்போம். கிளாஸ் ஃபைல் நேம் மெயின் மெத்தட் நம்ம அரே க்ரியேட் பண்ணிப்போம். இன்ட் அரே ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10, 20, 30, 40, 50 செமிகோலன். அப்புறமா ஒரு டெம்ப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். டெம்பரரியாக நமக்கு ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இன்ட் டெம்ப் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0 செமிகோலன். இனி ஃபார் லூப் எழுதும். ஃபார்
int I equal to நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ் 0, ஸோ 0, தென் செமிகோலன் I less than a dot length minus 1. நமக்கு 5 வரைக்கும் ரன் ஆக வேணாம், நமக்கு 4 வரைக்கும் ரன் ஆன போகணும். அதுக்கு வேண்டிதான் நம்ம -1 கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் செமிகோலன். ஒவ்வொரு முறையும் நமக்கு ரன் ஆகும்போது I இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ I ப்ளஸ் ப்ளஸ். இதை நீங்கள் எப்படி இதை ஞாபகம் வச்சுருக்கணும்னா, இந்த ஃபார் லூப்பை ICU, ஐனா இண்டெக்ஸு ஸ்டார்ட் ஆகுறது, ஓகேவா? சினா கண்டிஷனு, யூனா அப்டேட், ஓகேவா? ஐசியூன்னு நீங்கள் இந்த ஃபார் லூப்பை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 1. நமக்கு ஏ ஆஃப் 0ல், அதாவது ஏ ஆஃப் ஐ வந்து நமக்கு இப்போ 0 இருக்குது, அந்த 0ல் ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 1, அதாவது செகண்ட் வேல்யூ, ஓகேவா, அதை ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகே, இது ஒவ்வொரு முறையும் இன்க்ரீமெண்ட் ஆகும்போது நமக்கு அடுத்தடுத்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். கடைசியாக நம்ம டெம்பரரியாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோமே, அதை வந்து நம்ம கடைசி தூக்கி போட போகிறோம். ஏ ஆஃப் ஏ டாட் லென்த் -1, நமக்கு 4வது இடத்துல 10 ஸ்டோர் பண்ணோம், அதனால் ஈக்குவல் டு அந்த டெம்பை போடுறோம். கடைசியாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். ஓகே, இப்போ நீங்கள் ஏன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த அறையோட அட்ரஸ் தான் காமிக்கும், நம்ம அந்த ஃபுல் அறையும் பார்க்க முடியாது. பாருங்கள், ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா என்டர், கம்பைல் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஜாவா கிளாஸ் நேம் என்டர். பார்த்தீங்களா, நமக்கு அறைக்குள்ளாடி என்ன இருக்கோ அது எதுவுமே காமிக்க மாட்டேங்குது. நம்ம இப்போ முன்னாடி இருக்கிறது எல்லாம் பார்க்கணுன்னா அறையை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார்னு கொடுத்துக்கலாம், அரேஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணோன்னா அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஏன்னு கொடுத்தோம்னா அதோட ஃபுல் அறையும் பார்க்கலாம். கூட கம்பைல் பண்ணிப்போம். அகெயின் என்டர் பண்ணோன்னா நமக்கு உள்ளாடி என்ன இருக்குதோ அது அவ்வளோவுமே பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூயும் சேஞ்சஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்.